தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. வாழும் காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே நம் அனைவரின் ஆசை. அவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற பிரம்ம ரகசியத்தை காண்போம். தகப்பனே கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மகிழ்ச்சியாகவே இருந்தான். சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் அரிச்சந்திரன் மகிழ்ச்சியாகவே இருந்தார். பெற்ற பிள்ளை பரதன் தன்னை கேவலப்படுத்திய போதும் கைகேயி மகிழ்ச்சியாகவே இருந்தாள். அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மகிழ்ச்சியாகவே இருந்தார். தரித்திரனாக வாழ்ந்த போதிலும் குச்சேலர் மகிழ்ச்சியாகவே இருந்தார். இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களால் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது? அதுதான் பிரம்ம ரகசியம். தன்னோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கிறான் என்று உணர்ந்தாலே போதும், எப்போதும் மகிழ்ச்சியாக வாழலாம். அதனால் இனி வாழ்வில் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கலங்காதீர்கள். எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி நடத்தினாலும், எதை இழந்தாலும், என்ன நடந்தாலும் உங்கள் இறைவன் உங்களுடன் எப்போதும் இருக்கிறார் என்று முழுமையாக நம்புங்கள். அப்போதே உங்கள் எல்லா துன்பங்களில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வையுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ரேவதி ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.